வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஜேஇக்கான ஃபைனல் ரிசல்ட் விட்டுருக்காங்க. வாங்க அதான் பார்க்க போகிறோம். இந்த ரிசல்ட் ஃபஸ்ட்டு யாருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ், அதாவது கிராஜுவேட் டிபார்ட்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஜிடிசின்னு சொல்கிற எக்ஸாம். ஆல்ரெடி ரயில்வேல வேலை பார்த்துட்ருக்கவங்களுக்கான நடைபெற்ற எக்ஸாமுக்கான ஃபைனல் ரிசல்ட்டு தான் இது. ஜென்ரலாகவும் நீங்கள் ஓப்பன் கேண்டிடேட்ஸை நீங்கள் எழுத போகிறீங்க ஜேஇ எக்ஸாம்னாலும் அதை பற்றி பாருங்கள், உங்களுக்கும் என்னென்ன மாதிரிங்கிறத பற்றி தெரியும். வாங்க இப்போ என்ன பண்ணால் எப்படி ரிசல்ட்டு செக் பண்ணுறது, கட் ஆஃப் எவ்வளோ, டாக்குமெண்ட் நோட்டிஃபிகேஷன் டேட் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான rrcmas.in, அதாவது சதர்ன் ரயில்வேக்கான இந்த வெப்சைட் இது rrcmas.in. இந்த வெப்சைட்டில் உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிடிசி ஃபார் சதர்ன் ரயில்வேன்னு வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுடைய ஜேஇக்கான பிவே பெர்மனண்ட் வேக்கான பிவே ஒர்க்ஸ் ஃப்ரிட்ஜுக்கான டாக்குமெண்ட் நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட், அதாவது ஜேஇ எலக்ட்ரிக்கல், ஜென்ரல் எலக்ட்ரிக்கல், டிஆர்டி, டிஆர்எஸ்ஸு, சிஎன்டபிள்யூ மெக்கானிக்கல், டிஎஸ்எல் மெக்கானிக்கல், டிஎஸ்எல் சிக்னல், டெலிகாம், ட்ராக் மிஷின், இந்த ஜேஇக்கான ரிசல்ட்டு வெளியிட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரெயின் மேனேஜர் குட்ஸ்கான்னு சொல்லுவோம் கார்டு, அதுக்கான ரிசல்ட்டும் வெளியிட்ருக்காங்க. இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஜேஇக்கான ரிசல்ட்டு பற்றி இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டில் நியூவில் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ஃபார் த ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் இருக்க நியூ அதில் பாருங்கள். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். அதெல்லாம் பாருங்கள். இதான் பார்த்திங்கன்னா ரயில்வே ரெக்யர்மெண்ட் சென்னை நோட்டிஃபிகேஷன் ஆர்சிஎஸ்சி ஜிடிசி 2023 வெளியிட்டது. ஜிடிசி ஃபார் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், ஜென்ரல் எலக்ட்ரிக்கல், டிஆர்எஸ் எலக்ட்ரிக்கல், டிஆர்டி, சிஎன்டபிள்யூ மெக்கு, டீசல் எலக்ட்ரிக்கல், சிக்னல், டெலிகம்யூனிகேஷன், ட்ராக் மிஷின், இந்த மாதிரியான 8 டைப் ஆஃப் ஜேஇக்கான ரிசல்ட் தான் இது. இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/6, அதாவது ஜூன் 10, ஜூன் 12, ஜூன் 15, ஜூன் 18, ஜூன் 19, ஜூன் 21 இந்த டேட்டெல்லாம் எக்ஸாம் நடந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா இப்போ 120 போஸ்ட், இப்போதைக்கு 120 கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. யாரில் எப்படி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கீழே பார்க்க போகிறோம். யார் செலக்ட் ஆகிருக்காங்கன்னு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 120 பேருடைய ரோல் நம்பர், நேம், அவங்களுடைய ஃபாதர் நேம், டேட் ஆஃப் எப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அந்த டைம் என்னென்ன அப்படிங்கிற பற்றி தான் போட்டிருக்காங்க. இந்த பாருங்கள், நம்பர் வைஸ், நேம் வைஸ் நீங்கள் பார்க்காதவங்க உங்கள் இதை 128லேயும் உங்கள் நேம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சைட்லேயே பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருப்பாங்க. இப்போ 15 எல்லாருமே 15 அக்டோபர் 15 நடக்குது. டைம் மட்டும் மாறும். 9:30, அப்புறம் பார்த்தீங்கன்னா 9:30 ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 24 கேண்டிடேட்ஸுக்கு 9:30, அப்புறம் 1:30க்கு இப்படி தான் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 31லேருந்து 88, 15 ஸ்டார்ட் ஆகுது. 15, 16 ஃபஸ்ட்டு 47 கேண்டிடேட்ஸுக்கு 15 நடக்குது. அடுத்து 16 இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா 15, 16, 17 இந்த 3 நாள் டிவி நடக்குது. யாருக்கு என்னென்ன டேட்டு, என்னென்ன டைம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு நேமே செலக்ட் பண்ணுறதுல கஷ்டமாக இருந்தாலும் மேலே சர்ச்சுங்கிற ஆப்ஷன் இருக்கும். பிடிஎஃப் ஃபைலில் பண்ணி உங்கள் நேமு இல்லை உங்களுடைய நம்பர் இல்லாட்டி உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய ஃபாதர் நேம் நீங்கள் டைப் பண்ணாலே உங்கள் நேம் இதில் இருக்கா இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கட் ஆஃப் மார்க்ஸ் மெரிட் இண்டெக்ஸ் பற்றி, அதாவது கட் ஆஃப் நம்ம இதில் 109 மார்க்கு, ஆனால் இது மெரிட் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க, 1000 கன்வெர்ட் பண்ணுவாங்க. அது தெரியாதவங்க ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த 8 டைப் ஆஃப் ஜேஇக்கும் எஸ்சிக்கு 742.70278, எஸ்டிக்கு 626.051, ஓபிசிக்கு 815.68786, யூஆருக்கு பார்த்தீங்கன்னா 830.01672. இதுதான் இதுக்கான கட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன தெரியுது அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கான அடுத்து ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கான ரிசல்ட்டு வெளியிட போகிறதா. ஏன்னா ஃபஸ்ட்டு ஜேஇ பிவே, அடுத்து ஜேஇக்கு வந்துருச்சு, மற்ற டிபார்ட்மெண்ட் ஜேஇக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நம்மளுக்கு ஏஎல்பி சைக்கோமெட்ரிக்கான ரிசல்ட் தான் அடுத்து வரப்போகுது. கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போதுலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறவங்க கண்டிப்பாக டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய மெடிக்கலும் உடனே நடக்கும், அப்போவே நடக்கும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி இல்லைன்னா அதுக்கு மறுநாள் மெடிக்கலுக்கு உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ எல்லோரும் ஃபுல் ப்ரிப்பேர்டாக கண்டிப்பாக போங்க. அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும், என்னென்ன பயோடேட்டா ஃபார்மெல்லாம் எப்படி ஃபில் பண்ணுங்கிற வீடியோ அடுத்த வீடியோவை கண்டிப்பாக போடுறேன்.
மேலும் அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா ட்ரெயின் மேனேஜர் குட்ஸ் கார்டு ரிசல்ட் எப்படி பார்க்குறது அப்படிங்கிற பற்றிய வீடியோவும் கண்டிப்பாக அடுத்த வீடியோவாக கண்டிப்பாக உங்களுக்காக போகிறேன். கண்டிப்பாக சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரயில்வே தொடர்பான அனைத்து செய்திகளும் உடனே உங்களுக்கு இந்த சேனலில் வந்து கொண்டே இருக்கும்.